வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபானாஸ் கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் எனக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறேன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் மூணுத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காவை நல்லா கழுவி இந்த சைஸில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கணும், அப்போ தான் கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் மூணுத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு பூண்டு பல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு சேர்க்கறதுனால, அதனால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கைப்படாமல். தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் நல்லா சேர்த்துக்கலாம். திரும்பி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், பார்க்குறப்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கைப்படாமல் ஸ்பூன்லேயே நல்லா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நாள் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் அடியில் போய் மாங்காயில் மேலே வந்திருக்கு. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.